you that the national parks will be about America first. We're going to take it America first for the national park. But could such வணக்கம். இண்டிபெண்டன்ஸ் சர்வதேச செய்திகளுக்காக உங்கள் ஏகே. அமெரிக்காவில் உள்ள தேசிய பூங்காக்களுக்கு செல்ல உத்தேசித்திருக்கிறீர்களா? 2026 முதல் அதன் கட்டணம் 2 மடங்காக உயர்கிறது. ட்ரம்பின் அதிரடி. பிரபலமான 11 தேசிய பூங்காக்களில் கட்டணங்களை $250 ட்ரம்ப் நிர்வாகம் உயர்த்தியிருக்கிறது. முன்னதாக அவர் அறிவிக்கையில் அமெரிக்கர்களுக்கு $80 மட்டுமே கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மற்றும் அமெரிக்க அல்லாதவர்களுக்கு $250 என்ற விதியில் வசூலிக்கப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ட்ரம்ப் தனது அறிவிக்கையை நேற்று வெள்ளை மாளிகையில் வெளியிட்டார். இந்த புதிய கட்டணங்கள் தேசிய பூங்காக்களின் பராமரிப்பிற்கும் உதவும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் கூறுகிறது. நீங்கள் அமெரிக்காவுக்கு பயணப்பட நேர்ந்தால் உங்கள் பயணத்தில் இந்த திட்டங்களை நேர்த்தியாக அமைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ட்ரம்ப் நிர்வாகம் இது குறித்து வெளிநாட்டு மந்திரி சுற்றுலாத்துறை மந்திரி கூறுகையில், இந்த திட்டம் அமெரிக்கர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் இதனால் அமெரிக்கர்கள் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் ஹோட்டல் ரிசர்வேஷன் முதலியவற்றிலும் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் கூறுகிறது. இவர்களை முன்னிலைப்படுத்தி உலகில் உள்ள மற்ற சுற்றுலா தலங்களும் விலையை ஏற்றினால் laid out a number of changes in a promotional video. In addition to the fee, he's tripling the cost of an annual pass and just for foreigners, from $80 to $250. Burgum touted a number of other changes.